ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம செயின் ஸ்டிச் எப்படி போடலான்னு பார்க்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நாட் பண்ணி ஃபர்ஸ்ட் வந்து நான் ஜரி த்ரெட் தான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நாட் பண்ணி நீங்கள் ஃபர்ஸ்ட்டு ஸ்டிச் வந்து போடும் போது நீங்கள் அடியில் வந்து கையை இந்த மாதிரி பிடிக்கணும். மேலேருந்து நீடில் போய் இந்த த்ரெட்டை வந்து இப்படி மேலே இழுத்துட்டு வரணும். அதாவது வந்து ஃபர்ஸ்ட்டு ஸ்டிச் மட்டும் இந்த மாதிரி ஒரு தடவை நம்ம த்ரெட்டை மேலே இழுத்துட்டோன்னா அடுத்து வந்து நம்ம கையை இந்த 2 விரலை யூஸ் பண்ணி பிடிச்சிக்கணும் த்ரெட்டை. அப்புறம் நீடில் வந்து உள்ளே விட்டு இந்த மாதிரி நீடில் மேலே த்ரெட்டை வந்து இப்படி ரொட்டேட் பண்ணி மேலே இழுக்கணும். இப்போ வந்து நீடில் வந்து உள்ளே விட்டு மேலே இழுத்துக்கிறேன். சின்னதாக வந்து ஒரு லாக் ஸ்டிச் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து மேலே இழுக்கணும். பாருங்கள், இந்த பக்கம் இப்படி வரணும். உள்ளே போயிட்டு த்ரெட்டை ஒரு தடவை சுற்றிட்டு வெளியே வரும்போது நம்மளை பார்த்த மாதிரி நீடிலோட டிப்பு வந்து வெளியே வரணும். அப்புறம் அப்படியே டைரக்ஷனை மாற்றி நமக்கு ஆப்போசிட் சைடில் எந்த பக்கம் போகிறோமோ அந்த பக்கம் உள்ளே விட்டு த்ரெட்டை நீடில் சுற்றிட்டு வெளியே வரும்போது அந்த நீடிலோட டிப்பு வந்து நம்மளை பார்த்த மாதிரி வெளியே வரணும். அப்போ தான் நீடில் வந்து கிளாத்தில் மாட்டாமல் வரும். உள்ளே போகும்போது எந்த பக்கம் போகிறோமோ அந்த பக்கம் நீடில் இருக்கணும். வெளியே வரும்போது அதுக்கு ஆப்போசிட் சைடில் வரணும். இப்போ எண்டு நாட் பண்ணி லைனை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது டீட்டெயிலாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லியிருக்கேன். நீங்களும் போட்டு பாருங்கள். பிகினர்ஸ் இப்போ தான் ஆரி ஒர்க்கு பழகிட்டுருக்குறீங்கன்னா போட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.